அமித்ஷாவுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை. பற்றி எரிய தொடங்கி இருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலம், குறிப்பாக மும்பை நகரத்துக்கான தேர்தல் அப்படிங்கிறது தான் இப்போது இந்த அத்தனை விஷயங்களுக்கும் முக்கியமான ஒரு மைய புள்ளியாக வெடித்திருக்கிறது. அண்ணாமலையினுடைய பேச்சு அதற்கு எதிராக வன்முறையாக சொல்லக்கூடிய கருத்துக்கள், காலை வெட்டணும், நாக்க வெட்டணும், இப்படியான விமர்சனங்களை அங்கே இருக்கக்கூடிய மொழி வெறியர்கள் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்களை நம்ம கொண்டு போய் பார்க்கறதா அல்லது அது பண்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதாங்கிற கேள்வி வந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் அண்ணாமலை, நான் சவாலை ஏற்கிறேன், முடிஞ்சா காலை வெட்டுங்க அப்படின்னுட்டு தானிக்கு தீனி என்பதாக அது அடுத்தடுத்த நிலைகளை எட்டி இருக்கிறது. என்ன நடக்கிறது? குறிப்பாக சிவசேனாவினுடைய அதிகாரப்பூர்வ ஏடான சாமண்ணா என்ன சொல்லி இருக்கிறது? அண்ணாமலையினால் புதிய தலைவலி, குறிப்பாக இன்னைக்கு ஆளுங்கட்சி அங்கு மும்பையினுடைய தேர்தலை தோற்கப் போகிறதா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. இதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் விளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. கடந்த 2 நாட்களாக மிகப்பெரிய பேசுபொருள் அண்ணாமலை என்னமோ பேசிட்டாராம். மும்பையில் எல்லாரும் சேர்ந்து மிக மோசமாக அண்ணாமலையை வன்முறையாக ஃபிசிக்கலி அவர் அடிக்கணுங்கிறாங்க, உள்ளேயே விடக்கூடாதுங்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே, என்ன தாங்க நடந்துச்சு அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் எஃப்ஐஆரை போட்டு கைது பண்ணி கொண்டு வரணும், கொண்டு வந்து இங்கே நிறுத்தி நீதிமன்றத்தில் தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் இதை தெல்ல தெளிவாக கையில் எடுத்திருக்கிறார்கள். அண்ணாமலை ஒரு ஸ்டார் கேம்பெயினராக, இந்த நட்சத்திர பேச்சாளராக அங்கே நடக்கக்கூடிய கார்பரேஷன் எலெக்ஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனார் அண்ணாமலை, அவர் பாட்டுக்கு பேசினார், பிரச்சாரம் செய்தார். பிஜேபி ஆதரிச்சு அவர் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் அவர் பேசியது என்பது மராத்தியினுடைய பண்பாட்டுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு அவர் பேசின பேச்சிலிருந்து ஒரு ஒன்லைனை எடுத்துட்டு எதிர்கட்சிகள் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி கட்சி டெப்டி சிஎம் துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவினுடைய கட்சியும் அதை விமர்சனம் செய்திருக்கிறது. அண்ணாமலை அப்படி என்ன பேசினார்? ரொம்ப சிம்பிளானது. மும்பை என்பது மகாராஷ்டிராவினுடைய நகரம் அல்ல, அவ்வளோதான். அவர் சொல்ல வர்றது அடுத்த லைனை சேர்த்தா அது புரியும். அது இந்த சர்வதேச நகரம், இன்டர்நேஷ்னல் சிட்டிங்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க? மும்பை மகாராஷ்டிராவினுடைய நகரம், மகாராஷ்டிராவினுடைய ப்ரைடாக இருக்குது, நாங்கள் உருவாக்கின நகரம், இந்த நகரம் அதனோடு சேர்த்து சர்வதேச அளவில் பெருமை பெற்றிருக்குன்னு தான் நீ சொல்லணுமே தவிர மகாராஷ்டிரா நகரம் இல்லைன்னு வெளியூர்லேருந்து வந்த நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு ஆரம்பித்து, இது அண்ணாமலை பேசியதுனால அவங்க ட்ரிகர் ஆகல. அவங்களுக்கு அண்ணாமலையை வரவழைத்த பாஜகவினுடைய முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸுக்கும் மேலே இருக்கக்கூடிய அமித்ஷா, இவங்க எல்லாரையும் சேர்த்து அடிக்கிறதுக்கு அண்ணாமலையை ஒரு டூலாக வச்சுக்கிட்டு இவரை சுற்றி கட்டம் கட்டி அவங்க 2 பேரும் நெருக்கடிக்கு உள்ளாகுவதுங்கிறது தான் இன்றைக்கு 2 தாக்கரைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நம்ம உள்ளபடியே ஏற்க முடியாதது வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் டார்கெட் செய்யப்படுவது. ராஜ் தாக்கரே ரொம்ப அருவருக்கத்தக்க கொச்சையான ஒரு சொலவடை, பழமொழி, நம்ம பழமொழியாக இருக்கும் இல்லை பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய ஒரு சொலவடையை, அது கடந்த காலத்தில் பால் தாக்கரே தென்னிந்தியர்கள் மும்பைக்கு வேலை நிமித்தமாக அங்கே போய் போன உழைக்கும் மக்களை பார்த்து ரொம்ப ஆபாசமாக சொன்ன ஒரு சொற்றொடரை நேற்றைக்கு ராஜ் தாக்கரே பயன்படுத்தி இருக்கிறார் அண்ணாமலை குறித்து. அப்படிங்கிறத உள்ளபடியே நாம் கண்டிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. யார் குறித்தும் நீங்கள் அப்படி சொல்லிட முடியாது, சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான். அது ரொம்ப ஒரு ஆபாசமான சொல்லப்படையது, நம்ம ஓரம் வைப்போம். இங்கே அடுத்த கட்டமாக அது எங்கே வெடிக்குது அப்படின்னா, சஞ்சய் ராவத், சிவசேனா, உத்தவ் தாக்கரே இன்றைக்கு எலெக்ஷனில் நீங்கள் இந்த தேர்தலில் அமித்ஷா அவர்களுக்கு 2 சிக்கல் என்னன்னா, அவர் உடைத்து வைத்த இல்லது அவர் சேரவே கூடாதுன்னு நினச்ச, அவர் உடைச்ச கட்சி ஒன்றும் சேர்ந்துருச்சு, அவர் சேரவே கூடாதுன்னு திட்டமிட்டு 20 வருஷமாக சேராம வந்திருந்த அண்ணன் தம்பியை அவங்கள அறியாமல் அமித்ஷா சேர்த்து வைத்து விட்டாருங்கிற 2 சிக்கல் வந்திருக்கிறது. ஏற்கனவே அமித்ஷாக்கு 2 பின்னடைவு, இரட்டை நெருக்கடி. அமித்ஷா உடைத்த கட்சி சரத்பவாரிடமிருந்து அஜித் பவார், தேசியவாத காங்கிரஸ். நம்ம அந்த ஃபோட்டோவை சேர்த்து போடுறோம். சுப்ரியா சுலேவும் அஜித் பவாரும் சேர்ந்து இந்த எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. புனேவினுடைய முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷனை, முனிசிபல் போல்ஸை இணைந்து அவர்கள் பிஎம்சியில் சந்திக்கிறாங்க. ஒன்றா உட்காந்து ப்ரெஸ் மீட், அந்த ஃபோட்டோ. இந்த பக்கம் ராஜ் தாக்கரேவும் உத்தவ் தாக்கரேவும் இணைந்தது. இது யாருமே எதிர்பார்க்காதது. ஏறத்தாழ 20-21 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க கசன் பிரதர்ஸாக தான் இருந்தார்கள். பால் தாக்கரேவாலே இணைக்க முடியாததை அமித்ஷாவும் ஃபட்னாவிஸும் ஷிண்டேவும் செய்து வைத்திருக்கிறார்கள். அண்ணன் தம்பியை இணைத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் மராத்தி பிரைடை மறுபடியும் காக்கணுங்கிற இடத்துல 2 பேரும் ஒன்றா நின்றுட்டாங்க. நிற்க வைத்தது என்பது ஃபட்னாவிஸ் அரசு கொண்டு வந்த ஒரு சட்டம். ஹிந்தியை 3வது மொழியாக கட்டாயமாக்குவோம்னு
பள்ளிகளில் கொண்டு வந்த சர்க்குலர் முதல்ல ஒன்று கொண்டு வராங்க, பிரச்சனை வெடிக்குது, வாபஸ் வாங்குறாங்க, திரும்ப ஒரு சர்க்குலரை கொண்டு வந்தார்கள். இம்மீடியட்டாக எங்களுக்கு நாங்கள் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, நான் யார் தலைவர் இதெல்லாம் முக்கியம் இல்லை, எங்கள் மண்ணுக்காக எங்கள் மக்களுக்காக எங்கள் மொழிக்காக வருவோன்னு 2 பேரும் இணைந்தார்கள். அந்த இணைப்பை அறிவித்திருக்கிறார்கள். 2 கட்சியும் இணைந்து கூட்டணிக்கு இறக்கிருச்சு. இந்த கூட்டணிக்கு அவங்க எடுத்திருக்க ஒரே ஆயுதம் என்ன அப்படின்னா, ரொம்ப எளிமையானது. மராத்தியினுடைய மண்ணில் மும்பைக்காரர்கள் அல்லாதவர்கள் மகாராஷ்டிராவை சேராத மற்றவர்கள் ஆள்வதா அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஸ்லோகன். உங்களுக்கு 60 கடைசியில் பால் தாக்கரே வச்ச ஸ்லோகன் தான் அது. மராத்தி மண்ணை மராத்தி அல்லாதோர் ஆள்வதா அப்படிங்கிற அந்த ஸ்லோகன். அதில் என்ன சிக்கல்னா, இவங்களுடைய கடவுள் என்பது மும்பாதேவி. அண்ணாமலை அங்கே பேசும் பொழுது பம்பாய்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார், பாம்பேங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இது ரெண்டுமே அவங்களுக்கு ஏற்கத்தக்கது அல்ல. ஏன்னா அவங்க அந்த பாம்பேங்கிறத வெள்ளைக்காரன் வச்சது, நம்ம நாட்டை அடிமைப்படுத்தின வச்ச சொல்லுன்னு அவங்க பார்க்குறாங்க. ஸோ அந்த இடம் ரொம்ப சிக்கலுக்குரியதாக மாறுது. இன்னொன்று, வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்தி எப்படி இந்த மண்ணை இது பண்ணானோ அதே மாதிரி இன்னைக்கு மகாராஷ்டிராவை ஆட்டையை போடுவதற்கு, அதிகாரம் செலுத்துவதற்கு குஜராத்திகள் பார்க்கிறார்கள், டெல்லி பார்க்கிறது, பாரதிய ஜனதா கட்சி பார்க்கிறது என்கிற அடிப்படையான தத்துவார்த்த போர் அப்படின்னு அறிவிச்சு 2 தாக்கரேக்களும் இணைந்து யூபிடி சிவசேனா உத்தவ் பால் சாஹேப் தாக்கரே அந்த அணி வைத்திருக்கிறது. ஸோ அவங்களுக்கு இப்போ லட்டு மாதிரி இந்த இஷ்யூவை எடுத்து அண்ணாமலை கையில் கொடுத்திருக்கிறார். அவர் பூந்தியா கொடுத்தாலே அவங்க லட்டு பிடிச்சிடுவாங்க, லட்டை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கங்கிற விஷயம் இருக்குது. இந்த சூழலில் தான் சஞ்சய் ராவத் கொடுத்த பேட்டி அவர் தெல்ல தெளிவாக கேட்கிறார். 2 பேர் எப்படியும் வாயை திறக்காமல் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. முதலமைச்சர் யார்? நம்முடைய தேவேந்திர ஃபட்னாவிஸ், பாஜகக்காரர், உங்கள் கட்சிக்காரர் தானே, நீங்கள் தானே ஸ்டார் கேம்பெயினர்னு கொண்டு போய் தமிழ்நாட்டிலேருந்து கூப்பிட்டு இருந்தீங்க. அந்த ரசம் அவர் என்ன பேசியிருக்காரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பேசுகிறாரு. அதை விட முக்கியம் ஷிண்டே, சிவசேனாங்கிறீங்க, நீங்கள் தான் உண்மையான சிவசேனாங்கிறீங்க. இன்னைக்கு பால் தாக்கரே இருந்திருந்தா இப்படி ஒரு ஆள் பேசியிருக்க முடியுமா? அந்த மண்ணில் நீங்கள் உண்மையான சிவசேனானா நேரம் கொந்தளிக்கணுமே, எப்போ பொங்க போகிறீங்க அப்படின்னு ப்ரெஸ் மீட் வச்சுட்டு உடனடியாக இதில் நிலைப்பாட்டை தெரிவித்து எஃப்ஐஆரை போட்டு அண்ணாமலையை கூப்பிட்டு அவருக்கு இந்த வெறுப்பு பேச்சுக்கு தண்டனை வாங்கி தரணும்னு அவங்க எடுக்கும்போது ஷிண்டே தரப்பு வேறு வழி இல்லாமல், ஏன்னா அரசியல் எதிரி அவங்க ஸ்கோர் பண்ணாங்கன்னா அது ஷிண்டேவுக்கான பின்னடைவு, அவர் அதை தடுத்தானோ. இமீடியட்டாக அவங்க தரப்பு பாஜக அதில் தப்பு பண்ணிருச்சு. எப்படி? அண்ணாமலையை உள்ளே கூப்பிட்டு வந்தப்போ பாஜக தலைவர்கள் சொல்லி கொடுத்துருக்கணுமா, இந்த மண்ணில் நீங்கள் எப்படி பேசணும், என்ன பேசணும், எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் கூடாதுன்னு. இது பாஜக செய்த பெரும் தவறு அப்படின்ற நிலையில் பாஜகவினர் தப்பு செஞ்சுட்டாங்கன்னு கூட்டணி கட்சியை கண்டிச்சிருச்சு. அந்த பக்கம் சுப்ரியா சொல்லிய கண்டனம், அஜித் பவார் அவர் கழுவுற மீன் இல்லை நழுவுற மீனா அவர் ஒரு பக்கம் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நேற்றைக்கு மிகப்பெரிய கூட்டம், பொதுக்கூட்டம் போட்டிருக்கிறார்கள். 2 பேரும் ஏறத்தாழ போர் அறைகூவலை விடுத்திருக்கிறார்கள். அடுத்த நாள் சாமண்ணா, அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகை, அண்ணாமலை இந்த மாதிரியான ஆட்கள் இப்படி மராத்திக்கு விரோதமாக பேசக்கூடியவர்கள் ஊருக்குள்ளே வந்தால் அவங்களுடைய கால்களை துண்டிக்க வேண்டும் என்கிற மிக மிக கண்டிக்கத்தக்க வகையில், வன்முறை தூண்டக்கூடிய வகையில் அவங்க எழுதியிருக்கிறாங்கிறது தான் இப்போ பெரும் விஷயமாக வெடித்திருக்கிறது. நீங்கள் எப்படி அப்படி ஓப்பனாக ஒரு அரசியல் கட்சி வன்முறையை தூண்டுற மாதிரி செய்ய முடியும்? மறைச்சு கூட நீங்கள் இந்த மாதிரியான வன்முறையை தூண்டக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சாரார் இதற்கான எதிர்ப்பை, கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய நெருக்கடியில் இன்றைக்கு இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸில் தொடங்கி மேலிட பொறுப்பாளர், அங்கே இருக்கக்கூடிய ரெவென்யூ மினிஸ்டர், அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா பொறுப்பாளராக பிஎம்சி எலெக்ஷனுக்கு இருக்கிறாரு. அவர்லேருந்து அத்தனை பேரும் இப்போ இதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நெருக்கடிக்குள்ளே போய் சிக்கி இருக்கிறார்கள்னு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த சூழலில் அண்ணாமலை இதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறார். ஏன்னா சாமண்ணாவில் வந்தது எலாபரேட்டாக வர்றதுக்கு முன்னாடி நேற்றுக்கு பேசுங்கிறது வைரல் ஆகிடுச்சு சமூக வலைதளம். இப்போ அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, மகாராஷ்டிராவுக்கு எதிராக ஒரு நாளும் அண்ணாமலை இருந்ததில்லை, அவர் நீங்கள் எவ்வளவு பக்தி கொண்டவர் அப்படின்னா மராத்தி மக்கள் மீது அன்பு கொண்டவரான ஒரு ஃபோட்டோவை போடுறாங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோவை பாருங்கள், அண்ணாமலையினுடைய சைட் ப்ரொஃபைல் இருக்கும் அவருடைய டேபிளில். அவர் தலைவராக இருந்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படம் அதுன்னு நினைக்கிறேன், ஃப்ரம் நாட் ராங். அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய அண்ணாமலை இப்படி சைட் ப்ரொஃபைலில் இருப்பார். அவருக்கு முன்னாடி 2 சிலைகள் இருக்கும். அந்த சிலைகளை எடுத்து போட்டு அங்கே இருக்க பிஜேபிக்காரங்க யார், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாஜகக்காரர்கள், மற்ற அவருடைய வார் ரூமை சேர்ந்தவர்கள், இங்கே அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், பொதுத்தளத்தில் இயங்கக்கூடியவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடியது, அந்த 2 சிலையை நல்லா பாருங்க. ஒன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், அவர் தேசிய கவியாக இருந்தார், இந்திய ஒற்றுமையை பாடினார். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலை யாருடையது தெரிகிறதா? சத்ரபதி வீர சிவாஜி மகாராஜினுடைய
மிகப்பெரிய வீரர், அவருடைய சிலை இருக்கிறது. இந்த சிவாஜி மகாராஜ் நம்முடைய மகாராஷ்டிரா மராத்தி மண்ணினுடைய மகன் அல்லவா, இந்த தேச பக்தர் அல்லவா, அவரின் மீது எப்போதும் அண்ணாமலைக்கு அன்பு உண்டு, மதிப்பு உண்டு, அவரின் மீது பெரிய மரியாதை உண்டு. இந்த அண்ணாமலையா அப்படி தப்பா பேசுவார், இவரை நீங்க அப்படி நினைக்காதீங்க அப்படின்னுட்டு அவருடைய ஆதரவாளர்கள் எடுத்து போடுகிறார்கள். இப்போ இது மிகப்பெரும் வெடிப்பாக மாறி இருக்கிறது. எந்த லெவலுக்கு இது போயிருக்கு அப்படின்னா, நீங்கள் வெறும் சாமனால் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தியை அதோட மட்டும் நிப்பாட்டிடக்கூடாதுங்கிறது தான். அவங்களுக்கு அண்ணாமலை நேரடியான டார்கெட் கிடையாது. பொலிட்டிக்கலி பார்க்கும்போது அவர்கள் அதை வைத்து பாம்பே அப்படின்னு இப்போ அவர் சொன்னது தான் பிரச்சனைனா, ஏன்னா அங்கே பிஎம்சிங்கிறது நம்ம பிஎம்சியாக தான் இருக்குது. வெள்ளைக்காரங்க அந்த காலகட்டத்தில் வச்சது அப்படிங்கிறது அவங்க பின்னு குறிப்பிட யோசிச்சது. இப்போ நம்ம ஜிசிசின்னு சொல்கிறோம், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், பெருநகர சென்னை மாநகராட்சின்னு நம்ம குறிப்பிடுறோம். ஆச்சா, இதற்கு முன்பாக மெட்ராஸ் ப்ராவின்ஸாக இருந்த காலகட்டத்திலும் சரி, அதற்கு பிறகு இங்கே அது பெருநகர மாநகராட்சியாக இருந்த காலகட்டத்திலும் சரி, இந்த நேம் அப்படிங்கிறது அந்த அப்ரிவேஷன். அங்கே பிஎம்சிங்கிறது ஒரு காலத்தில் அது பாம்பேன்னு அழைக்கப்பட்டாலும் இன்றைக்கி அந்த பிஏ எடுக்கக்கூடாது, ஏன்னா சர்வதேச அளவில் அது அப்படி தான் தெரியுங்கிறதுனால பிஏ என்ன பண்ணிட்டாங்க, பிருஹன் மும்பைன்னு மாற்றிட்டாங்க. மும்பைங்கிறத உள்ளே வரணும், புதுசாக மாறின பிறகு எம்சிசின்னு மாறினா அது என்ன மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டாக எதுன்னு தெரியாமல் போயிருங்கிறதுனால அப்ரிவேஷனை அவங்க பின்னாடி மாற்றினாலும் பலரும், அதாவது அந்த மும்பையை சாராத பலருக்கும் அது பிஎம்சினா பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் தான் நினைப்பாங்க. எப்படி பிஎம்சி புனே முனிசிபல் கார்பரேஷன் அந்த மாதிரி நினைப்பாங்க. பட் அது ஆக்சுவலாக பிருஹன் மும்பை முனிசிபல் கார்பரேஷனுங்கிறது. ஸோ அண்ணாமலை ஏன்னா இங்கேருந்து கடந்த காலத்தில் அவங்க இங்கே பார்க்கும்போது, இன்னமும் நீங்கள் ஹிந்தி படத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்தவரை காட்டணுன்னா மதராசின்னு தான் சொல்லுவாங்க, இட்லி சாம்பார் அப்படிங்கிற லெவலோட தான் அவங்க நிப்பாட்டுவாங்க. அது அவங்களுடைய ஸ்டீரியோ டைப்பாக இருக்குது. நமக்கு அந்த பக்கம் பார்க்கும்போது பம்பாய்க்கு போயிட்டாங்களாம் அப்படின்னு, பாம்பேன்னு கூட இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்த வார்த்தை தான் பம்பாய். அது என்ன பம்பாய்னு சொல்கிறது அப்படிங்கிற வகையிலையும் கூட அது விமர்சனமாக அண்ணாமலையின் மீது வைக்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ தமிழ்ச்செல்வன், கேப்டன் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டவர்களும் கூட அதை டிஃபெண்ட் பண்ணி, அண்ணாமலை டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறாங்க. அது நீங்கள் பெரிய விஷயமாக்காதீங்க, அவர் அந்த ஊர் பக்கத்தில் சொன்ன மாதிரி சொல்லிட்டாரு, அது தப்பு தான், நோக்கம் அது இல்லை, நீங்கள் இதை பெருசாக்க வேண்டாம்னாலும் கூட அவங்க பெருசாக்குறாங்க. சிவசேனா, ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரேனுடைய டார்கெட் நம்ம தெளிவாக சொல்ல வேண்டியது அண்ணாமலை கிடையாது, ஃபட்னாவிஸ், அமித்ஷாவை இப்போ டார்கெட் பண்ணணும். எலெக்ஷன் முடிஞ்சுன்னா அதற்கு பிறகு அவர்களும் கூட இதை பேச மாட்டார்கள். ஆனாலும் இந்த நேரத்தில் இப்படியான பிளவுவாதமாக நீங்கள் லிங்குவிஸ்டிக் டோன்லங்கிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுடைய தாய்மொழியினுடைய சிறப்பு, பெருமை, அதனுடைய பண்பாடு, இந்த பண்பாட்டை பாதுகாக்கணும், இது வேற. ஆனால் மற்றவர்களை எதிரிகளாக நிப்பாட்டுவது என்பது சரியானதா, அது ஏற்கத்தக்கதா, அது மக்களுக்கான அரசியலா என்பதைத்தான் நாம் இரண்டு தாக்கரே சகோதரர்களிடம் வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கே அண்ணாமலை அவர்கள், அவர் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அந்த விஷயம், இந்த இடத்துல அவர் பிஜேபி, இது எதுவுமே கிடையாது. அது இயல்பாக சொல்லப்பட்ட ஒரு சொல்லாகத்தான், உள்நோக்கம் இல்லாமல் சொல்லப்பட்ட சொல்லாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதை தாண்டி வன்முறையை தூண்டுவது என்பது உள்ளபடியே அதற்கு எதிராக அவர்களின் மீது அதை நிப்பாட்டுவதற்கான மெடிடேஷன் ப்ராசஸ் எதுவும் இருந்தால் பார்க்கணும். அண்ணாமலை நீ பிரஸ் மீட் கொடுக்குறாரு, நான் சாதாரண ஆளுங்க, எங்கள் அப்பா 10வது படிச்சிருக்காரு, அம்மா 6வது தான் படிச்சிருக்காங்க, ஆடு மாடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கி அவங்களுக்கு உடல்நலம் சரியில்லைன்னும் போது அதே ஆடு மாட்டை நான் மேய்க்கிறேன். ஆனால் என்ன இன்றைக்கி எதிர்க்கிற அளவுக்கு தாக்கரே சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படின்னா நான் வளர்ந்திருப்பதாகத்தான் பார்க்கிறேன். இந்த மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். காலை வெட்டுவீங்களா, நான் வரேன், திரும்ப நான் பயந்து போயெல்லாம் இங்கே இருந்துட மாட்டாங்க, நான் வரேன், என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்றது அரசியலுக்கு அரசியலாக ரெண்டு பேரும், அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு, பதிலுக்கு இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் என்பதோடு இது இப்படியே நின்றுவிட்டால் அது சரியானதாக இருக்கும். இதுக்கு மேலே போவது என்பது அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை, அது சார்ந்ததையும் அஃபெக்ட் பண்ணுவதாக போகுங்கிறதுனால இதனோட அதில் ரெண்டு பக்கமும் சீஸ்ஃபயருக்கு போவது என்பது தான் அங்கே வாழக்கூடிய, ஏன்னா நீங்கள் அக்ராஸ் லிங்குவிஸ்டிக் லைன்ஸை நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அப்படின்னா பாம்பே முனிசிபல் கார்பரேஷனில் அது மிகப்பெரிய சிக்கலாக மாறும். இந்த அடுத்த எலெக்ஷன் அவங்களுக்கு இதோட 29 தான் எலெக்ஷன் வரப்போகுது, அதுவும் பிஎம் எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு 3 அல்லது 4 மாதங்கள் கழித்து தான் போது, அதுவரை மராத்தி நான் மராத்தி என்கிறதும் மராத்தியினுடைய இந்த கன்சாலிடேஷனையும் தான் உத்தவ் தாக்கரேவும் ராஜ் தாக்கரேவும் பண்ண போகிறாங்கிறதுக்கு ஒரு மினிமம் சாம்பிள் தான் இது. குஜராத்திகள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த லெவலுக்கு போயிருச்சுன்னா, ராஜ் தாக்கரே சொல்லுகிறார், இங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், பீகார் மக்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், இந்தி உங்களுக்கு தாய்மொழி இல்லைன்னு அவர் பேசுகிறாரு. உங்களுடைய மொழியை, இந்தி உங்களுடைய தாய்மொழியை உடைத்திருக்கிறது, சீர்குலைத்திருக்கிறது. எந்த மொழியும் நாங்கள் வெறுக்கலை, ஆனால் எந்த மொழியும் திணிக்க நினைச்சா நாங்கள் திருப்பி அடிப்போம்னு ராஜ் தாக்கரே, இங்கே பராசக்தி படத்தில் வருது இல்லையா, ஹிந்தியை நாங்கள் எதிர்க்கலை, ஹிந்தியை நாங்கள் வெறுக்கலை, இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம். இந்த
ஸ்டாண்டை இன்றைக்கு ராஜ் தாக்கரே பேசியிருக்கிறார். உங்களுடைய தாய்மொழியையும் சீர்குலைத்திருக்கக்கூடிய ஹிந்தி என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் அந்த ஐடென்டிட்டியோட பீகார் மக்களும் உத்தரப்பிரதேச மக்களும் அந்த ஐடென்டிட்டியை எடுத்துக்க கூடாது என்கிற ஒரு அப்பீலையும் கொடுத்திருக்கிறார். அதுக்கு அர்த்தம் நீங்கள் நான் ஹிந்தியாக இருந்தாலும், அதாவது நான் மராத்தியாக இருந்தாலும், ஹிந்தியால் பாதிக்கப்பட்டவர்கள் பிஎம்சிக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா, பாம்பே முனிசிபல் கார்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நம்ம எல்லோருக்கும் பொது எதிரியாக ஹிந்தியை நிப்பாட்டுகிறோம் என்பதாக இது போயிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு மோசமான அரசியல் சூழலை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதை எப்படியாவது சீஸ்ஃபயர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. இந்த எலெக்ஷன் முடிஞ்சது தணிகிறதா, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகிறது, இதனால் எப்படி இதை பிஜேபி எதிர்கொள்ள போகிறதுங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். வேறொரு காணொலியில் விரிவாக சந்திக்கலாம்.